அல்லாஹ்வின் திருநாமம் ஊற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது பெருவிழாவில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ கண்மணிகளே, இன்றைய தொடர் சொற்பொழிவிற்கு தலைமையேற்று தலைமை உரை ஆற்றி சென்றிருக்கிற சங்கைக்குரிய மௌலானா ஹாஃபிஸ் காரி முகமது அசாருதீன் பாக்கவி ஹஸரத் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மீலாது விழா குழுவினர்களே, இடியோடு மழை பெய்து முடித்ததை போன்ற ஒரு தலைமை உரையோடு அப்படியே திரும்பி போயிடலாம்னு நினைச்சா, ரொம்ப தூரம் வந்துட்டோமே. அவரை சிறு பிள்ளையிலிருந்து மக்தபு மாணவராக மேடையில் சந்தித்த அனுபவம் உண்டு. ஒரு சிறந்த ஆலிமாகவும் முன்னேற்ற சிந்தனைகள் உடையவராகவும் இருக்கக்கூடிய தலைமையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்ல நாவாற்றலையும் மார்க்க சேவைகளையும் தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான மூமின்களே, அதற்கு அவர்கள் வாசித்து காண்பித்த குர்ஆனுடைய ஒரு வசனம், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பதிந்திருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை பொதுவான ஒரு வார்த்தையாக யாருக்கு, எந்த காலத்திற்கு, எந்த சமூகத்திற்கு, எந்த சூழ்நிலைக்கு என்றெல்லாம் இல்லாமல் கியாமத்து நாள் வரைக்கும் வாழுகிற பிறக்கிற மனித சமூகத்திற்கான மிகச்சிறந்த வழிகாட்டுதல், முன்மாதிரி பெருமானாருடைய வாழ்வில் இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். மனிதன் சந்திக்கிற துறைகள் அத்துணையிலையும் எடுத்து பாருங்கள். விஞ்ஞானி என்று சொன்னால் அந்த விஞ்ஞானிகளுக்கான வழிகாட்டுதலும் பெருமானாரிடம் இருக்கும். பெருமானாரிடம் என்ன விஞ்ஞானியா என்று கேட்கலாம். ஒரே ஒரு வார்த்தையில் எல்லாம் சொல்லிவிட்டார், உங்களுக்கு தெரியாத அனைத்து ஞானத்தையும் நான் உங்களுக்கு கற்றுத்தந்து விட்டேன். பெருமானாருடைய ஞானத்தின் பக்கம் கூட நபிமார்களே நெருங்க முடியாது. அன சய்யிது உல்தி ஆதம யௌமல் கியாமா வலா ஃபஹர். யார் மனித சமூகத்தினுடைய ஆதி என்று சொல்லுகிறோமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் முதல் மனிதர், அவர்தான் முதல் நபி. அவருக்கும் நானே தலைவர். முன் தோன்றி பின் பிறந்தார் முத்து நபி இல்லையா? அவர்களால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே படைக்கப்பட்டார்கள். எனவே பெருமானார் எல்லா மனித சமூகத்திற்குமான, எல்லா காலத்திற்குமான வழிகாட்டு. எந்த துறையில் அவர்களை அணுகினாலும் அங்கு அழகான ஒரு வழிமுறையை பெருமானார் காட்டித் தருவார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முஸ்லிம்கள் தும்மியவுடன் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விஞ்ஞானி ஆய்வுக்கு எடுத்தார்.
தன்னுடைய ஆய்வின் முடிவை சொல்லுகிற வேலையிலேயே அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா தும்முகிற பொழுது ஒரு வினாடி ஓடிக்கொண்டிருக்கிற இதயம் நின்று விடுகிறது. நின்றதாகவே நின்று விட்டால் அவர் ஜனாசா. நின்ற மறு வினாடி மீண்டும் அதை உயிர்ப்பிக்கிறது, அவர் வாழுகிறார். எவ்வளவு தூர நோக்கோடு நிற்க வைத்து உயிரை மீண்டும் தந்தானே, அல்லாஹ்வை புகழுங்கள். ஒரு தும்மலுக்கு பின்னால் ஒரு ஆன்மீகத்தினுடைய அற்புதமான பாடத்தை ஒரு விஞ்ஞானி படிக்கிறார். அல்லாஹ்வுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தருகிறார். நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி முதல்ல சந்திரன்ல கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங். அவரை பற்றிய செய்தி உலகத்தில் சொல்லப்படவில்லை. ஏன்னா தன்னுடைய ஆய்வுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தான் பார்த்த மர்மங்களை உலகத்திற்கு சொல்ல முனைந்த பொழுது இந்த உலகம் அவரை ஓரம் கட்டி அடையாளம் இல்லாமல் மறைத்து விட்டது. இப்படி விஞ்ஞானிகள் மாத்திரமல்ல, ஒரு மருத்துவர் வகுப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அடிக்கடி நம்ம நாட்டில் நடக்கும். அடிக்கடி தங்களை மேதாவிகளா காமிக்கிற மாதிரி இந்த ஜட்ஜிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, முஸ்லிம்களுடைய வழக்கு வந்துன்னு சொல்ல விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஒரு நச்சுக்கருத்தை பதிவு செய்வார்கள். இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிறார்கள், இஸ்லாம் அவர்களுக்கு தராத நீதியை நாங்கள் தந்திருக்கிறோம். இது அவர்களுடைய முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு இதயம் தான் இருக்க முடியும், ஒரு மனிதனுக்கு ஒரு இதயம் தான் இருக்க முடியும். ஆனால் நான் குர்ஆனில் பார்க்கிறேன் 2 இதயம். எப்படி சாத்தியம்? ஒரு முஸ்லிமானவர் சொன்னார், அது எப்படி சாத்தியம் என்ன நீங்க சொல்லலாம்? இல்ல, நீ சொன்ன தாய் கருவுற்று இருக்கிற பொழுது 2 இதயங்களுக்கான வாய்ப்பு ஒரு உடலில் உண்டு. சிம்பிள். உலகத்தில் யார் எப்படி தேடி பார்த்தாலும் அங்கு பெருமானாருடைய வழிகாட்டுதல் நிச்சயம் இருக்கும். அதிலே எல்லா காலத்திலும் எல்லா சமூகத்திற்கும் தேவைப்படுகிற மிகப்பெரிய வழிகாட்டுதல் தெரியுமா? இல்லற வாழ்வு. அது நம்ம காலத்துல நான் எங்க பள்ளியில சொல்லி இருக்கிறேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு மேற்பாளத்தில் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பத்திரிகை கொண்டு கொடுப்பாங்க இல்ல ஜமாத்துக்கு, அந்த 2 குடும்பத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கும். இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கணும். மாமனார்னா அந்த ரோல் எப்படி இருக்கணும், மாமியார்னா அந்த ரோல் எப்படி இருக்கணும், நாத்தனார்னா அந்த ரோல் எப்படி இருக்கணும், கொழுந்தனார்னா அந்த உறவுகளோடு ஒரு பெண் புதிதா இடம் மாறுகிறாள். ஒரு பெண்ணை பத்தி நம்ம நினைச்சோம்னா அதிசயமா இருக்கும். 20 ஆண்டு தாய் வீடு, 20 ஆண்டு மாமியா வீடு, 20 ஆண்டு மாமியாவாக 60 முடிஞ்சு. அவளுக்கு எப்படி வாழ்க்கையை சுபிட்சமாக அமைத்து தரணும். இந்த உம்மத்தின் தாய்மார்கள் அல்லாஹ்வுக்கு நிறைய சுக்ர் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், உலகத்தில் பெண்கள் பிறப்பதற்கான முதல் போராட்டத்தை தொடங்கி வைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபு சமூகம் மட்டுமல்ல, உலக நாடுகள் பலவிலேயும் பெண் குழந்தை பிறப்பை வெறுத்த காலம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத். உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளை அல்லாஹ் கேட்பான், என்ன பாவம் செய்தாய், ஏன் உன்னை உயிரோடு புதைத்தார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், எனக்கு பெண் குழந்தைகள் பிறப்பது பிடிக்கும். நான் அல்லாஹ் ஆண் குழந்தைகளை தங்க வைக்காம முத்து முத்தாய் 4 பெண் குழந்தைகளை பெருமானாருக்கு தந்தான். அந்த 4மே சொர்க்கத்தின் சிட்டுகளாய் உலகத்தில் வழிகாட்டினார்கள். அதுல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து பெருமானார் சொல்லும் பொழுது, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குறை துண்டுன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்தின் உச்சத்தில் சொல்வார்கள், பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று யாருக்காவது ஆசை இருந்தால் இதோ ஃபாத்திமாவை பார்த்துக் கொள்ளுங்கள். நடை, உடை, பாவனை, பேச்சு அனைத்தையும் பெருமானாராக பிரதிபலிக்கிற படைப்பை அல்லாஹ் ஃபாத்திமா நாயகத்திற்கு தந்தார். சாதாரண வரலாறு கிடையாது ஃபாத்திமா நாயகத்தினுடைய வரலாறு. மற்றெல்லா பெண்களை விட நுபுவத்தின் தொடக்கத்திலிருந்து வஃபாத் வரைக்கும்
பெருமானாருடைய பகிரங்க வாழ்விலும் வீட்டு வாழ்விலும் பெருமானாருக்கு நிழலாய் இருந்த கண்மணி அல்லவா. அதனாலதான் பெருமானார் சொல்வார்கள், என் மகள் சொர்க்கத்து பெண்களின் தலைவி. பரமையான மூமின்களே, பெருமானாருடைய இல்லற வாழ்வு இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்தது. நாமளும் பல கேரக்டர்களை சுற்றுறோம். வெளியில வியாபாரியாக, நண்பர்கள் வட்டத்திலே ஒரு சமமான நண்பராக, தொழிலதிபர்களோடு தொழிலதிபராக, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறோம். இதை தாண்டி இல்லறத்திற்குள் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பல பேரும் ஜெயிக்கிறது அங்கதான், சொல்லுங்க, தோக்கிறது அங்கதான். வெளியில சிங்க குட்டியா இருப்பாரு, வீட்டு வாசலுக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த மாட்ட போய் சொல்றாங்க, சந்தோஷமா போய் சொல்றாரு, இதான் கேள்விப்பட்டையா, அங்க ரிசல்ட் நல்லா வரும், பள்ளிவாசல் மொத்த வழியாக்கி இருக்காரு, வீட்டுக்குள்ளேயே ஒழுக்கமா இல்லை, உன்னை எப்படியா மொத்த வழியா. அவ்வளவுதான். பெருமானார் சொல்லுகிறார்கள், சமூகத்தின் அங்கீகாரத்தை விட மனைவியிடம் அங்கீகாரம் பெற வேண்டும். அப்படி சொன்ன பெருமானார் இதுல 98% தோத்தரும். வெளியில அங்கீகாரம் வாங்கிடலாம், சிம்பிளா வாங்கிடலாம். நம்முடைய பரம ரகசியங்களை அறிந்தவர்கள் யாரு சொல்லுங்க. ரொம்ப தூரம்லாம் நான் சொல்லல, எங்க வீட்டிலே அடிக்கடி மிரட்டுவாங்க, திருடன் வெளியே சொல்லிடுவேன். ஆமா, அது எல்லோருடைய ரகசியங்களை மனைவி தானே அறிந்தவர். அங்கிருந்து நல்ல வார்த்தை கிடைப்பதுதான் சான்று. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு தகுதியும் வரும், வேணும். இங்க இருக்கிறவங்க யாராவது நம்மெல்லாம் போய் ஒரு மணமக்களை வாழ்த்தும் போது, மணமக்களே என்னை போன்று வாழுங்கள் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான், ஏதாவது மேடையில கடைக்குதான் பார்ப்பான். இந்த மாதிரி வாழ்ந்து அந்த தைரியம் நமக்கு வரவும் செய்யாது, சொல்லவும் முடியாது. பெருமானார் சொல்லுகிறார்கள், என்னை போன்று வாழுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, உலகத்துல மற்ற எல்லா மக்களிடம் அங்கீகாரம் பெறுவது அங்கீகாரம் அல்ல, மனைவியிடம் அங்கீகாரம் பெற வேண்டும். அது சும்மா சாமானிய விஷயம்னு கிடையாது. புகாரியில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ எவ்வளவு திருப்தியா கவனிச்சிருந்தாலும் அந்த அம்மாவுடைய ஒரு வார்த்தை இருக்கு, அது உலக பெண்களுக்கே சொந்தமானது. 40-50 வருஷம் வாழ்ந்தது, அழகா கூலா சொல்லும், உங்களை கட்டிட்டு நான் என்னத்தை கண்டேன். இதையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். இயல்பான ஒரு மனோநிலையும் சொல்லுகிறார்கள். இன்னொரு பக்கம் சொல்றாங்க, அந்த இயல்பை தாண்டி என் கணவர் நல்லவர் என்று உங்கள் மனைவி சான்றளிக்க வேண்டும். மஹல்லா ஃபுல்லா ஒரு நோட்டை கொடுத்து அனுப்புவோம், உங்களுடைய கணவரை பற்றி குறிப்பு வரைக, வாலியுமா வந்து சேரும் இல்லையா, சொல்லுங்க, வாலியுமா வந்து சேரும். அந்த ஆளை கட்டிட்டு நான் படுற பாடு, கஞ்ச பையன் பிசுனாரி, ஒரே திட்டிகிட்டே இருப்பான். அவங்க அக்கா தங்கச்சி வந்தா மட்டும் ஓடி 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 வாங்குவோம். எங்க அக்கா தங்கச்சி வந்தா எத்தீன்கான மாதிரி வீடு இருக்கும். எந்த வீட்டுல இல்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொன்னாங்க. இந்த இயல்புகளை தாண்டி ஒரு பெண்ணுடைய மனதில் கணவனாய் உயர்ந்து நிற்கிற ஒரு பண்பாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. சாத்தியப்படுத்தணும்னு சொல்ல வர்றாங்க. இது எப்ப சாத்தியப்படும்? இது எப்பொழுது சாத்தியப்படும்? எங்க இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறார்கள் தெரியுமா? முதல்ல உன் மனைவி யாருன்னு நீ நினைச்சுக்கோ. யாருன்னா, ஒரு வாழ்க்கையை பக்தித்தனமாக மாற்றியவர். நம்ம மேல அவதூறுகள் வராமல், நம் மீது சந்தேகங்கள் வராமல், நம் மீது கேள்வி கணைகள் வராமல், நமக்கான பக்தித்தனத்தின் முகவரி தான் நம்முடைய மனைவிமார்கள். பார்த்தவனும் கேட்கிறாங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அடுத்த கேள்வி வருது இல்ல.
எங்க வீட்டுல நல்லா இருந்தா இல்லைன்னா உனக்கு என்னையா, ஏன்டா நீ எத்தீமான்னு கேட்க. அறிமுகமோ அறிமுகம் இல்லையோ அது வேறு. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. இது கொஞ்சம் நெருங்கிய உறவுகளா இருந்தால் பேர் சொல்லி கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. வீட்டுல பாத்திமா நல்லா இருக்கா? பாத்திமா நல்லா இருக்கு. ஏன் பாத்திமாவை கேட்கணும்? பாத்திமா நல்லா இருந்தா தான் நீ நல்லா இருக்க இல்லையா? இந்த அற்புதமான இல்லற வாழ்வை பெருமானார் எப்படி ஏற்படுத்தி கொண்டார்கள், அந்த நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை அந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு திறந்த புத்தகமாய் வாழ்ந்து அதை உலகத்திற்கும் வழிகாட்டினார். முதல்ல பெரும் தியாகத்தை நீங்க பார்க்கணும். பெருமானாருடைய முதல் இல்லற வாழ்வு தன்னை விட 15 வயது கூடிய ஒரு விதவை பெண்ணோடு தான் வாழ்வு தொடங்குகிறது. பெருமானாருக்கு 25. முதல் மூமினான தாய் கதீஜா அம்மாவுக்கு 40 வயது. ஏற்கனவே 2 கணவர்களோடு வாழ்க்கைப்பட்டு விதவையாகி போனவர்கள், குழந்தைகளும் இருக்கிறார்கள். அந்த பெண்மணியினுடைய அற்புதமான வரலாற்றுக்கு பின்னால் எந்த ஆணையும் அவர்கள் விரும்பவில்லை. காரணம், பெண் கேட்டு வருகிற எல்லோருமே அவரை விட அவரின் சொத்தின் மீது கண் கொண்டு வந்தார்கள். நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாரா? நல்ல குணவதி கிடைக்க மாட்டாரா? தன் தந்தையினுடைய நிறுவனத்தை நடாத்தி கொண்டிருந்த பெரிய வணிகர், தன்னுடைய வணிகத்திற்கு நம்பகமான ஆள் தேவை. பணிப்பெண்ணின் வழியாக செய்தியை கேள்விப்படுகிறார்கள். டோட்டல் மக்கால நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர்கள் யாரும் இல்லை. ஒருவர் இருக்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸாதிக் அல் அமீன். பெருமானாருடைய முகவரி அதுதான். ரொம்ப நல்லவர், உண்மையாளர், நம்பிக்கையாளர். நம்ம பசங்களை எல்லாம் சொல்லும் போது மாப்பிள்ளை எப்படிங்க? மாப்பிள்ளை நிறைய சம்பாதிக்கிறார். இது ஒண்ணுதான் கான்செப்ட். இந்த வேற பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம துருவி பார்த்தா எல்லாமே பிரச்சனையா தாங்க இருக்கும். பெங்களூர்ல ஒர்க் பண்றான், நீங்களே விளைவிக்கீங்க, அவ்வளவுதான். பறக்கத்தா இருப்பான். அதாவது வித்தவுட் மேரேஜ், அத என்னமோ சொல்றாங்க, லிவிங் டு, தெரியுமா? உங்களுக்கு யாரும் தெரிய போறாங்க? பசங்க தான் பிரச்சனையே. அவங்க ரொம்ப அசால்ட்டா போய் கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரத்தின் அங்கீகாரம் வேறு வேறு வார்த்தைகளால் வழங்கப்பட்டிருக்கிறது. சேர்த்தி நான் நானா இருப்பேன், நீயா இருப்ப, வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருவோம். பிரச்சனை பண்ண வேண்டாம். அத்தை பார்க்க போனாலும் பிள்ளைய பார்த்து அதிர்ந்து போனாரு. ஏன்னா இன்னொரு பையன் கூட தங்கி இருக்கிறாங்க. என்ன இப்படி பண்ற? இதெல்லாம் எங்க ஜெனரேஷன்ல ரொம்ப நார்மல். நீங்க ஒரு இழிச்சு வாயில பார்த்துட்டீங்கன்னா அவனை நான் கட்டிக்கிறேன், அப்ப நான் விட்டுறேன். இதுல இந்த இந்து சமூகத்துல ரொம்ப சாதாரணம். கற்பழிக்கம் குறித்து அந்த பயபக்தி எல்லாம் எடுபட்டு போன ஒரு காலத்தில் தான் நாம் கவலையோடு இந்த வரலாறுகளை பேசுகிறோம். சின்ன செய்திகள் அல்ல. நம்மை விட நம் பிள்ளைகள் குறித்து தான் நிறைய கவலைப்படும். ஒரு பெண்ணுக்கான மிகப்பெரிய ஒரு சொத்து எதுனா அவருடைய கர்ப்பொழுக்கம். அது ஆணுக்கும் இருக்கு, ஆணுக்கும் இருக்கு, இருபாலருக்கும் இருக்கிறது. எதையெல்லாம் இந்த உலகம் அப்படி ஆமோதிச்சு எங்க வந்து இருக்கிறார்கள், சிலரெல்லாம் சொல்லித்தான் ஆகும். சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நேரடியா நல்ல நேரத்தில் பேசுவாங்க. சோசியல் மீடியால பார்க்கலாம். சில டாக்டர்கள் இளைய தலைமுறை குறித்து பேசுவாங்க. இன்னும் சில போலி டாக்டர்களா இருக்கிறான். அவன் நைட்டு 10:30 மணிக்கு மேலதான் பேசுவான். என்ன தூங்குறதே இல்லையா? நீங்க புரியுதுல? இப்ப புரிஞ்சுதா? அவ்வளவுதான். 10:30 மணிக்கு மேலதான் பேசுவோம். என்னென்ன கேள்விகள் வருகிறது? நான் இந்த தலைமுறையை குறித்து ரொம்ப பயப்படணும். அல்லாஹ்வுடைய ரசூல் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுத்த உம்மத் அல்லவா ஒரு தலைமுறை. ஏன்னா இவங்க ஊக்குவிக்கிறாங்க. உண்மையான டாக்டரா இருந்தா என்ன செய்யணும்? மது குடிக்காதுன்னு சொல்லணும். அவன் தான் டாக்டர். இவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறான்னா, என்ன தம்பி இப்படி இருக்கிற
ரொம்ப பலகீனமா இருக்கு. அவன் பையன் அவன் இது கேட்கறான், கொஞ்சம் நல்லா முஷ்டியா வரணும், கொஞ்சம் கண்ணமெல்லாம் இந்த செவப்பாகும், தம்பி பீர் குடிங்க. பீருக்கு அனுமதிக்கிறார், ரெக்கமெண்டேஷன் செய்கிறார். அவனுக்கு ஹலால் ஹராமாய் தாண்டி தன் உடல் பலத்திற்கு இது ஒரு நல்ல பானமாக உலகம் இருக்கிறான். சாராயம்லாம் குடிக்க மாட்டாங்க, அது ஹராம் எல்லா பையனும் கேட்டிருக்கிறார். ஒன்லி பீர். நான் சொல்றது புரியுதா? அவனுடைய மனோநிலையில் பீர் என்பது வேறு, சாராயம் என்பது ஹராம். பெருமானார் அப்படி சொல்லவில்லை. குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையூட்டக்கூடிய எல்லா பொருளுமே ஹராம் தான். ஒரு தலைமுறை அப்படி போய் எங்க வருதுன்னா, இந்த மருத்துவர்கள் பேசுகிறார்கள், இளைஞர்கள் கவனிக்கிறார்கள். தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு தலைமுறைக்கு பெருமானார் சொல்வார்கள், யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், ஒரு பெண்ணை கவனித்துக் கொள்ளுகிற பொருளாதாரமும் உடல் பலமும் இருந்தால் உடனே திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதுல முஸ்லிம் பர்சனல் லா ஆக்ட் படி நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அனுமதியும் உண்டு. அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளால முடிச்சாங்க. 19 முடிஞ்சதா இல்லைன்னா எங்களை தூக்கி போயிடுவாங்க. இல்ல, முஸ்லிம் பர்சனல் லா தனியார் சட்டத்தின்படி ஷரியத்தின்படி திருமணம் முடிப்பதற்கான, ஏன்னா திருமணத்திற்கான வயதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது பருவம் அடைந்து விட்டால் நிக்கா பண்ணிடணும். உணர்ச்சிகளை பொறுத்து ஒருத்தர் நார்மலா இருக்கிறாங்க, அவனுக்கு நீங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், நார்மல் பர்சன். இன்னொருத்தர் கொஞ்சம் டெரரா இருக்கிறான், இப்படி பிடிச்சிருக்கான், வாய்ப்பு கிடைச்சா கிணத்துல விழுந்துருவான், அவனுக்கு வாஜிபு. அவங்க தான் இப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவன் வண்டியில போகும்போதெல்லாம் இப்படி பார்க்கலாம், இதை கட்டிக்கலாம், இதையும் கட்டிக்கலாம், அதையும் கட்டிக்கலாம். புத்தி போச்சு, கட்டி வச்சிடணும். இன்னொருத்தர் இருக்கிறான், நேற்று நான் சொன்னேன் இல்லையா, பெருமானாருடைய சபையில் வந்து எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள், கட்டுப்படுத்த தெரியாத வரன்முறையற்ற இளைஞர்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு நிக்கா செய்வது பரந்து. விபச்சாரத்தின் வழியை அடைப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் பெருமானார் சொன்னார். எந்த இடத்திலும் இந்த உம்மத் அந்த பாவச்செயல் செய்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இந்த ஜெனரேஷன் என்ன யோசிக்குது, அல்லாஹ் தடை செய்து கடுமையாக கோபத்தை காட்டிய ஓரின சேர்க்கையை இந்த சமூகம்னா நஸ்ரானி உலகம் நம் மீது திணித்துக் கொண்டிருக்கிறது. அதன் மீது அவாவை ஏற்படுத்துகிறார்கள் ஃப்ரீடம் என்ற பெயரால். எதுக்கு விபச்சாரம் இல்ல பண்ற, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இதை தாண்டி அறிவிருக்கத்தக்க வழிமுறைகளையும் மருத்துவம் என்ற பெயரால் ஊட்டும் பொழுது நான் ஜானமடையாவே சொல்லிட்டு போயிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியாமல் தவறான பாதைகளை தேர்வு செய்கிறார்களோ மறுமை நாளில் அவருடைய கரங்கள் கர்ப்பமடைந்த நிலையில் வரும் என்று சொன்னார்கள். இளைஞர்களுக்கு புரியும், அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. தீர்வு என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நிக்கா பண்ணிக்கோ. ரொம்ப பயங்கரமான தப்புங்க. நாமளும் இந்த நஸ்ரானிகளை பார்த்து ஒரு காலத்துல சகோதர சமுதாயத்துல நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். 24, 25 வயசு யாருக்கு? பெண்ணுக்கு. மாப்பிள்ள 40 வயசுல வருவோம். குழந்தை பிறந்தவன வர்றவங்க கேட்பாங்க, உங்க பேரனா? ஆனால் அந்த சமூகம் இப்பொழுது தங்களை மாற்றிக்கொண்டது. தமிழ் அழகா சொல்லி வச்சிருக்கான், காலத்தை பயிர் செய்யற காலத்துல பயிர் செய்யணும், தயிர் செய்யற காலத்துல பயிர் செஞ்ச விளைவுகளை தாய் அப்படி யோசிக்கணும். ஏங்க 10 வயசுல படுக்கையில் பிரியுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஹார்மோன் வேலை செய்யற காலம். பெருமானார் சொல்வார்கள், அந்த வாலிப துடுக்கை அடக்குவதற்கு உங்களுக்கு நிக்கா செய்ய முடியாது என்று இருந்தால் நோன்பு வையுங்கள். என் தாய்மார்கள் நோன்பு வைக்கிறாங்க, வியாழன் வைக்கிறாங்க, திங்கள் வைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு மாதத்திலும் 12 பசங்க எப்ப வைக்கிறாங்க, பிள்ளைங்க எப்ப
வைக்கிறாங்க. நன்மையும் அவசியம் என்ன போகுது? இந்த நோன்பினுடைய சித்தாந்தம் சவாபு மட்டும் அல்லவே. திருமணமாகாத இளைஞர்கள், இளம் பெண்கள், பெற்றோர் போர்ஸ் பண்ணணும். வாரத்துல 2 நாள் நோன்பு, நீ காலேஜுக்கு போவா. என்ன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மருந்து. தமிழ்ல சொன்னா அன்னம் அடங்கினால், ஏதாவது சொல்லுங்களேன், அன்னம் அடங்கினால் அஞ்சும் அடங்கும். அஞ்சும்னா என்ன தெரியுமா? காமம், குரோதம், இந்த மாதிரி 5 உணர்ச்சிகளும் அடங்கும். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா ரமலான் மாசத்துல நாம் எல்லாமே ஒளியவாக இருக்கும். எல்லாம் இவரா அப்படிங்கிற மாதிரி ரமலான்ல வேற ஒண்ணும் அதிசயம்லாம் நடக்கல. வயிறு காஞ்சா எல்லாம் அடங்கிடும். அந்த நோம்பு துறக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா நடமாடும் ஜனாசாக்களா வருவார். பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு அந்த விரக்தியோட கஞ்சி கொட்டுறாவோ அப்படி காம வெறியோடு பார்ப்பார். வேற எங்கேயுமே கவனம் போகாது. இதுலயும் ஒரு நோன்பாளி திராடு பண்ணுவார். 2 கொட்டா வாங்கி வச்சு யாருக்கு நம்ம நாட்டாம கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, 2 கொட்டா வச்சிருக்கிறார். இது ஆஜியா இருக்கு, இது மஜீதுக்கு. ஆஜியார் யாரு? நான் தான். அவரே 2 ஆக்கி மஜீத் ஆஜியார் 2 கொட்டா வச்சிருக்கிறார். 10 ரூபாய்க்கு வடம் வாங்கிட்டு வருவாரு. நம்மால் இருக்காங்க பாத்துருவான். பார்த்தா கொடுக்கணும்ல. அதனால 6:45 நோம்பு திறக்கிறதுக்கு 5:45 வடை எல்லாம் பிச்சு 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 இதுல போட்டுருவாரு. இத்தனை கூத்து நடக்குங்க. அந்த இமாம தான் பாவம் கையை விட்டு பார்த்தா நம்ம கஞ்சி காணாது. அதுக்கு சரி பிடிக்குங்க. மோனிங்களே, இதை யதார்த்தமாக யோசியுங்கள். இந்த டீனேஜ்ங்கிறாங்க இல்லையா, 13 to சொல்லுங்க 19, அழகா சொல்லியிருக்கான் டீனேஜ். என்ன சொன்னாலும் புரிய. இவர்களை நீங்கள் எப்படி பக்குவமாய் பயணிக்க வைப்பீர்கள்? பாவம் செய்யாமல் பயணிக்க வேண்டும். எந்த பாவமும் வரக்கூடாது. செல்போன் இருக்குது, என்ன உத்தரவாதம் தர முடியும் நீங்கள்? ஆணுக்கும் பெண்ணுக்குமான கற்பழுக்க விஷயத்திலே இது தானா வர்றதுன்னு ஒன்று இருக்கு, பார்த்து வர்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உணர்ச்சிகளால் உந்தப்படுகிற இளைய தலைமுறை அதை தீர்ப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் கையாளுகிறார்கள். விளைவு என்ன? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இங்க நிறைய குடும்பமாக நாம வாழ்றோம். நம் காலத்தில் வராத பிரச்சனைகள் நம் பிள்ளைகளின் காலத்தில் வாட்டி இருக்கிறது. 20 வயதில் விவாகரத்து பெற்ற 50%. கிராமத்திலிருந்து நகர வரைக்கும் பெண் பிள்ளைகள் கோருகிறார்கள். குலா சரி, மாமியார் கொடுமையா? இல்லை. வரவச்சனை கொடுமையா? இல்லை. வேற என்ன பிரச்சனை? தாண்டி 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 கடைசியில ஒரு வார்த்தை, படிச்ச பிள்ளைங்க தானே, படிக்க வச்சுமா இல்லை, ஓவரா டப்புன்னு சொல்லிடுறான். அவனுக்கு ஆண் என்ற தகுதியே இல்லை. ஒரு மர்மமான அந்தரங்கமான வாழ்க்கையை அதை விடுங்க, அது நல்லது. நம்மளை பாருங்க, அது கூட சொர்க்கத்துக்கு போயிடலாம். நம்மளெல்லாம் மாடில் போட்டுறக்கூடாது. நல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் விசாரணை எல்லாம் கிடையாது. முட்டனையா தெரியாம முட்டிட்டான்ல, நீ முட்டு போ, மண்ணோட மண்ணாக மண்ணாக வைக்கி போயிரு, அவ்வளவுதான். அது குமரவியல்லாவது சொல்வார்கள், யாருந்தா இந்த மரமாக என்னை படைத்திருந்தால் பல பேருக்கு நான் பிரயோஜனம் முடித்திருப்பேனே, ஒரு சிட்டுக்குருவியை படைத்திருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருந்திருப்பேனே. மனிதனாக இருப்பதினால் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். மோகினிகளே, நான் சீரியஸா சொல்றேன். பயானுங்கிறத தாண்டி பெருமானாரிடம் இருந்து நம் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய இந்த இல்லற ஒழுக்கங்களில் முதன்மையானது. நீங்க எந்த குடும்பத்திலும் போய் விசாரிச்சு பாருங்க, இப்ப எல்லாம் 100% மாமனார் மாமிய குடும்பம் இல்லை. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு பக்குவம் ஆயிட்டாங்க தெரியுமா? மண்டபத்துல கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. கரெக்டா? பையன்தான், சொந்த பையன்தான், அவனே அப்படி மண்டபத்துல இருந்து தனியாக வீடு பார்த்து போயிரு. ஆமா, நாங்க அப்படியே இருக்கிற வயசானவங்க, உனக்கு பிரியம் இருந்தா வந்து பாத்துக்க. இந்த பழைய மாமனார் முறைக்கிறாரு, மாமியார் குடும்பம் இல்லை. இந்த தலைமுறைக்கு ஏற்ப பெரியவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள்.
சரி, நாத்தனா பிரச்சனை இருக்கா? அது வர்றதே இல்லை, வரவே இல்லையே. கொழுந்தினால பிரச்சனை இருக்கா? அதுவும் இல்லையே. வருமான பிரச்சனையான அதுவும் இல்லையே. ஒரே ஒரு பிரச்சனை தான் தலையில் போட்டுக்கொண்டு தீர்வை தேடி அலைகிறார்கள். அது என்ன தெரியுமா? இந்த அந்தரங்க வாழ்வு அது எவ்வளவு அற்பமானது அப்படிங்கிறத புரிதல் இல்லாமல் அதை பிரம்மாண்டமாக இந்த மீடியா உலகம் இந்த இளைய தலைமுறைக்கு காட்டி தந்தது. அந்த கற்பனையோடு அந்த இல்லற வாழ்வை எதிர்கொள்கிற இளைஞர்கள் தான் தோற்றுவிட்டோம் என்று ஓடி போகிறார். தனக்கு நிறைவு கிடைக்கவில்லை என்று அவள் வேறொன்றை தேடுகிறாள். தீராத பிரச்சனையாய் கண்ணியமான குடும்பத்திலும் கூட இந்த அசிங்கங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப வினாடி பொழுதில் தீர்ந்து விடுகிற ஒரு அற்ப சுகம். அதற்கான மரபு சார்ந்த பயிற்றுவிப்பு இல்லாததின் விளைவு. இந்த மீடியாக்குள்ள போனீங்கன்னா சொல்ல 10:30 மணிக்கு மேல என்ன பேசுறான்? எங்களிடம் லேகியம் வாங்கி சாப்பிடுங்கள் எல்லாம் கொடுக்கிறானே. குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்குமான ஆபாசம் அல்ல, ஒரு கற்பனையில இல்லற வாழ்வு பயங்கரமானதுன்னு அதை காமிச்சு 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 இளைய தலைமுறையுடைய எதிர்பார்ப்பை அதிகமாக்கி விட்டார்கள். விளைவு நிம்மதியற்ற நிறைவற்ற. எங்க வீட்டுல அப்படி பேசுனதே இல்லையே நம் தாய்மார்கள். பேசியிருக்காங்களா? சொல்லுங்க. அந்த சம்பந்தமாக யாராவது குறை சொல்லி இருக்கிறார்களா? எப்படிமா இருக்கிறார்? இந்த பெரியவர்களுடைய தாய்மார்கள் இப்பொழுது இருக்கிற பெண்கள் யாரும் அதை சொன்னதில்லையே. சில பிரச்சனைகள் சொல்லுவாங்க, லேட்டா வர்ற சில சந்தேகங்கள் வரலாம், அவ்வளவுதான். அந்த இல்லற ரகசியத்தின் குறைபாடுகளை அவர்களே கரைந்து கொள்வார்கள். அந்த எதிர்பார்ப்புகள் தெரியாமல் இருந்தது. ஆனா இந்த ஜெனரேஷனுக்கு பிரம்மாண்டமாக அது காட்டப்பட்டதினால் அது மட்டுமே லைஃபில் நினைச்சிட்டு உள்ள போறா. தான் தோற்றதாக நினைத்து தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள். அவன் மேலே ஆளுக்கு வந்துருது. நம்ம அதுக்கு லாய்க்கு இல்லை, இதெல்லாம் இங்க பேசக்கூடாது, வேற வழி என்ன செய்வது? மோதிரிகளே, இல்லறம் என்பது ஐபாதத். எனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு முதல் கட்டமாக பெருமானார் சொன்னார்கள், இளைய சமூகம் நிறைய நோன்பு வைக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வேலையை தேடுறான், வெளியூருக்கு போறான், ஏஜ் ஆகுது. தயவு செஞ்சு தாய்ந்தா இருப்ப இந்த ஏஜை பார்க்காதீங்க. அவங்களுடைய இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இப்படியே கட்டி கொடுத்தீங்கன்னா சரின்னு அவ்வளவு பிரச்சனைகள். அப்புறம் தங்கச்சி இருக்குது, கட்டி கொடுக்கட்டும், ஒரு தொழில் செட் ஆகட்டும். செட்டில் ஆயிட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னா கபலுக்கு தான் போகணும். அவங்கதான் செட்டில் ஆனாங்க. நம்ம எப்படி என்ன கணக்குல செட்டில் ஆகும்? சொந்த வீடு அப்படி உங்க அத்தா நினைச்சிருந்தாலும் உங்க கல்யாணமே நடந்திருக்காரு இல்லையா? அந்தந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பெருமானார் சொல்றாங்க, சாலிஹான மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நீங்கள் மனமுடித்துக் கொண்டால் வருவாயில பரக்கத்திற்கும் குடும்பத்தில் பரக்கத்திற்கும் பரக்கத்தை வரவிடாம செட்டிலார குறிப்பாக இந்த தவறை செய்யாதீர்கள். நேற்று ஒரு நெருங்கிய நண்பர் இந்த கூலா சொல்றார், உள்ள எம்பிபிஎஸ் முடிஞ்சிருச்சு. எம்பிபிஎஸ்க்கு எத்தனை வருஷம் இந்த கோர்ஸ்? 6 வருஷம். அதுக்கு முன்னாடி இப்படி எம்டி மேல போயிட்டாங்களா? நான் அப்படியே எவ்வளவு ஏஜ் 29 தான் ஆகுது. 29 மாப்பிள்ளை என்ன கிடைப்பாங்க? இந்த மாதிரியே திருக்குத்தனமா படிச்சு சில மாப்பிள்ளைகள் சுத்திட்டு இருக்கலாம். 49 செம்மையா இருக்கும். நான் சொன்ன தப்பு இல்லை, காலத்துக்கு ஏற்ப நீங்க படிக்க வைங்க. இடையில கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா என்ன தப்பு? +2 முடிஞ்ச கல்யாணம் முடிச்சிருங்க. ஏன்னா இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த திருமண வாழ்வை மிக பிரம்மாண்டமாக ஒரு சமூகம் கற்றுத்தந்த காரணத்தினால் ஒரு டிகிரி முடிச்சவுடன் அந்த பிள்ளை சொல்லும், இன்னொரு கோர்ஸ் பண்ணிக்கிறேன், 1 இயர் தான், எனக்கு இப்ப மேரேஜ் வேணாம். ஏன் வயதிற்கு வந்த ஒரு பெண் திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறாள்? எந்த தந்தையும் யோசிப்பதில்லை. வயிறு பசிப்பதை போல உடல் பசிக்குமா இல்லையா? மனிதன் தானே.
உங்களுடைய பெண் பிள்ளைகள் பருவமெய்தி திருமணத்திற்கு தயாராகிவிட்டால் தாமதப்படுத்தாமல் நல்ல பொருத்தம் பெறுகிறது நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்து விடுங்கள். அடுத்த வார்த்தை பெருமானார் சொன்னாங்க, நான் மட்டும் சொல்லல, தௌராத்திலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார், பருவம் எய்திய பிறகு மணமுடித்து கொடுக்காமல் அதனால் அந்த பெண் பிள்ளைகள் பாவம் செய்தால் அந்த பாவத்தின் சுமை பெற்றோர்கள் மீது வந்து சேரும். செய்தாதிருக்கிறது இல்ல, ஓகே, மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்கிறான், கரெக்டா கல்யாணத்தனைக்கு விடணும். மாப்பிள்ளை எவ்வளையானோ கோயில்கோடி எத்தி எத்தியோ எப்பெல்லாம் வரும் 12 மணிக்கு எத்தும் எத்தி கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. சரியா? 2வது நாள் கிளம்பி சவுதிக்கு போயிட்டான். மாப்பிள்ளை எப்ப வரும்? 2 கொள்ளம் கழிச்சு வரும். சும்மா இருந்த சங்க இது கேரளாவில் பெருத்த பாவமாய் மாறியது. இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க சொல்றாங்க அது தப்பு. அவன் என்ன கூட்டிட்டு போறதா இருந்தா நான் கல்யாணத்துக்கு ஓகே. வித்தியாசங்கள் ஏன் நம்ம பெற்றோர்கள் என்ன புரியறது இல்ல? ஒரே கான்செப்ட் தான். மாப்பிள்ளை கல்ஃப்ல இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறார், பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? கேரளால ஒரு பெரும்பாவம் நடந்துருச்சு. அவங்க பாஷை நமக்கு புரிய மாட்டேங்குது. திடீர்னு சொல்றா, உஸ்தாதே நாளை எனக்கு கல்யாணம். ஓ அங்க அல்ஹம்துலில்லாஹ். 2025 ஜனவரி எனக்கு நிக்கா. என்னடா இது கல்யாணம்னா என்ன நிக்கா? நிக்காவுடைய தர்ஜுமாதான் என்னது? இது என்ன கூத்துன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அச்சாரம் ஒரு நடத்தணும். அச்சாரம் நிச்சயதார்த்தம். நிச்சயங்கிறது என்ன? ஒரு சுன்னத் ஹிக்மத்துக்கு வாங்க. இந்த பெண்ணை கேட்டு வராதீர்கள், இது முக்கியம். கரெக்டா? அதுக்குத்தான் நிச்சயம். நிச்சயம் முடிஞ்சா நிக்கா எப்ப பண்ணணும்? அடுத்த வாரமோ 15 நாள் 20 நாள் பண்ணிடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 1.5 வருஷம் கேப் விடுவோம். ஆனா இது கிட்டத்தட்ட நிச்சயமே கல்யாணம் மாதிரி நடந்துரும். மேடையில ரெண்டோ டிவோர்ஸ் கொடுக்க இப்படி டிவோர்ஸ் கொடுக்க எல்லாம் செஞ்சு முடிச்சிடும். ஒரு போனை கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். அவன் சவுதியில் இருப்பான், இது மேற்பாளையத்துறது. இந்த அதான் உறங்கியா உறங்கியா அப்படின்னு மெதுவா ஆரம்பிப்பான். 2 பேசு என்னத்தை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இளவயது பெண்ணும் ஒரு இளைஞரும் என்ன பேசுவாங்க? நம்மளும் என்ன செய்வோம் தெரியுமா? அதை நிச்சயம் பண்ணியாச்சுல, அம்மாவே போன அடுத்த ராத்திரியில பேசி 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 ஆபாச வாழ்வை தொலைபோன் வழியாக பேசி முடித்து சண்டையும் ஆகி நடக்காத நிக்காவுக்கு தலாக்கு நடக்கும். சூப்பர். இந்த நாய் ஆகாது. அவன் என்னென்னமோ பேசுறான், ரொம்ப அசிங்கமானவனா இருக்கிறான். இந்த பிள்ளை வாயாடி. நிறைய திருமணங்கள் நிச்சயத்தோடு நின்று போன போது அங்க உலமாக்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இனிமேல் இப்படி நிச்சயம் பண்ணாத, ஸ்டார்டிங்கே கல்யாணம் பண்ணி. ஸ்டார்டிங்க சவுதியில இருந்து வரலாம், உடனே கூப்பிடுறாங்க, பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சு பேசியாச்சு, நீங்க வாழ்ந்தாச்சு, முடிஞ்சு. இந்த பங்கனை நீ எப்போ விரும்புறியோ போச்சுக்கோ. இந்த பங்கன் சொல்றான் பாருங்க. இப்ப இனிமேல் பேசுவது ஹலாலானது. திருமணம் முடித்த கணவன் மனைவிக்குள் சில பேர் கூட்டிட்டு போயிடறான், சில பேர் 6 மாசம் கழிச்சு வர்றான். பங்கனை எப்பவும் வச்சுக்கோ. வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எல்லாம் இந்த இளைய தலைமுறையில மனம் உடைந்து பித்து பிடித்தவர்களாய் அலைகிறார்கள். பெருமானாருடைய இல்லறத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண நபர் கிடையாது. பெருமானாருக்கு 100 ஆண் மகன்களுடைய ஆன்ம பலம் இருந்தது. 9 மனைவிமார்களுக்கும் டைம் டேபிள் போட்டு எல்லோருக்கும் வாழ்க்கையை சமமாக பகிர்ந்து கொடுக்கிற ஆற்றல் மனோதிடம் வேண்டும். சொல்லுங்க, உடல் வலிமை வேண்டுமா இல்லையா? கல்யாணமாய் 5 வருஷத்துலயே சொல்றான், மைலேஜே கிடைக்க மாட்டேங்குது. புரிஞ்சுக்கோ. மெடிக்கலா பாக்குறான், இவன் பாக்குற மாதிரியே மெடிக்கல் வச்சிருக்கிறான். எங்கே நாம் ஏமாந்து போனோம்? இந்த உம்மத்திற்கு இல்லறத்தின் ரகசியங்களில் கூட அழகாய் பெருமானார் சொன்னாங்க, முட்டை சாப்பிடுனாங்க. இப்ப கேள்வி கேட்கணும், எந்த முட்டையை சாப்பிடுறாங்க?
என்ன டூப்ளிகேட்டுங்க எல்லாமே. இந்த ஒரு டாக்டர் எழுதி போட்டிருக்காரு, கோழி தின்பவர்கள் என் மருத்துவமனைக்கு வர வேண்டாங்கிற. எல்லா நோயும் அதுலதான். ஆனா விடுறோமா? அதை வாங்கி அதுக்கு ஒரு 1000 பேர் வச்சிருக்கான். சில்லி 65 இவன் ரூல்ஸ் உட்கார்ந்து 65 பீஸ் இருக்கான்னு எண்ணிட்டு. அப்புறம் கிரில், அந்த கிரில்ல பார்க்கும்போது நரகத்துல நம்மளை தொங்க விட்ட மாதிரியே இருக்கு, சுத்திட்டே இருக்கு. அப்புறம் சவரமா இருக்கா? இத்தனையும் தின்றோம். விவரம் புரிந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆன்ம பலத்தை குறைக்கிற பொருள் அதுதான். இப்ப அது போடுற முட்டை எப்படி இருக்கும்? நான் சொல்றது நாட்டுக்கோழி. இயற்கையான முட்டை சாப்பிடுங்கள். இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியத்திற்கு பெருமானார் பெருமானார் காட்டாத ஆரோக்கிய வழிகள் கிடையாது. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நல்ல ஆண்மகனை தேர்வு செய்து தன்னுடைய பணிக்கு அமர்த்துகிறார்கள். சொன்னாங்க, நிறைய பேர் வந்தாங்க, எல்லாம் காசத்தான் பாக்குறாங்க, ஏமாத்தி போயிடுறாங்க. நல்லவர் தேவை. நான் எதிர்பார்க்கிற அந்த நற்குணங்கள் நிறைந்திருந்தால் வாக்களித்ததை விட அதிகமாக தருவேன் அப்படின்னு சிரியாவிற்கு 25 திடகாத்திர வயதுடைய பெருமானாரை மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்புகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா அதிகாரிகளும் இருப்பான். எல்லா அதிகாரிகளையும் உளவு பார்ப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் இருப்பான். அது ஐஜியா இருந்தாலும் சரி. இது இயல்பு. இவ்வளவு பெரிய வணிகத்தை அனுப்புகிறார். அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது, மைசராங்கிற அடிமைய உளவு பார்க்க அனுப்பினார். நல்ல மனுஷன் தான், இருந்தாலும் நீ வேலைப்பார். மைசரா கூட போகிறார். சிரியாவுடைய பயணம் வடமையான எல்லா நடைமுறைகளுக்கும் மாற்றமாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களிடம் தனித்துவத்தை பார்க்கிறார். வணிகம் முடிகிறது, விரைவாகவே மக்கா வருகிறார்கள். அந்த செய்தி மைசராவின் வாயின் வழியாக கதீஜா அம்மாவுக்கு சொல்லப்படுது. அம்மா, 2 செய்திகள் உண்டு. ஒன்று, நீங்கள் அனுப்பிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்று சாமானியர் அல்ல, அவருக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? கற்கள் எல்லாம் அவருக்கு சலாம் சொல்லுகிறது. கற்கள் எல்லாம் சலாம் சொல்லுகிறது. மேகம் அவருக்கு கொடை பிடித்துக் கொண்டு வருகிறது. இந்த தனித்துவத்தையும் நான் பார்க்கிறேன். வியாபார வணிக சந்தையிலே இவரை போன்ற நேர்மையான வியாபாரியை நான் பார்த்ததில்லை. முதல் தரத்தை முதல் தரம் என்று சொல்லுகிறார், அடுத்த தரத்தை அடுத்த தரம் என்று சொல்லுகிறார். வியாபாரத்தில் பொய் இல்லை, புத்திலாட்டம் இல்லை, பொய் சத்தியம் இல்லை, அபரிமிதமான லாபம். சான்றிதழ் கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார், ரிஸ்கை தருபவன் யாரு? அல்லாஹ். உள்ளதை உள்ளபடி சொல்லி விற்பனை செய்யுங்கள். சந்தைக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் மூட்டைகளை கைவிடுறார். பார்த்தா உள்ளுக்குள்ள தானியங்கள் ஈரமாயிருக்கு. கேட்டாங்க, என்னப்பா இது? இல்ல ரசூலுல்லாஹ் மழை விழுந்துச்சு, அப்படி தண்ணி பட்டுருச்சு, அதனால காய்ந்த தானியங்களை மேல வச்சு அப்படி அழகுபடுத்தி இருக்க. நம்ம பொம்பளைங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து ரேஷன் கடைக்காரனுக்கு கொடுக்குற சாபத்தை பார்க்கணும். கொள்ளையில உணவனே, நாசமா போனவனே, குடும்பத்தை விளங்க கூடாது. ஏன்னா 1 கிலோ சர்க்கரைக்கு 3/4 கிலோ இருக்கும். கரெக்டா? பேக்கெட்ல வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த சாபம் அனைத்தும் அவர்களுக்கு போகமே. பெருமானார் அல்லாஹ்வின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் சொன்னாங்க, பிரிச்சு வச்சது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எங்க ஈரமா இருந்தா என்னங்க நடக்கும்? எடை ஜாஸ்தியா இல்லையா? அப்போ 1 கிலோவுக்கு 3/4 கிலோ போட்டாலே 1 கிலோவை காமிச்சு. இது நுகர்வோர் பாதிப்படைவாங்களா இல்லையா? நீங்க தனித்தனியாக வையுங்கள். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, வியாபாரிகள் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த கட்சிக்கு எவ்வளவு? 15 ரூபாய், 10 ரூபாய்க்கு கொடுக்கல. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க. கட்டாதுன்னு முடிஞ்சு. எங்க அம்மா மேல சத்தியமா நானே 13 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த 2 ரூபாய் லாபத்துக்கு உங்க அம்மாவை கொண்டு வர்ற வியாபாரம் இப்படித்தான் பேசுவோம். நம்ப வைக்கிறாராமா? எங்க அம்மா மேல சத்தியம். இன்னொருத்தர் ரொம்ப தக்குவா, அல்லாஹ் மேல சத்தியமா, குர்ஆன் மேல சத்தியமா. பண்ணாத சத்தியம் அதற்கல்ல. நிஜமான சத்தியத்தையே தடை செய்த பெருமானார் பொய் சத்தியம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்றார். அழகான வணிகத்தை நடத்தி காமிச்சவன
அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் வந்த எண்ணம் தான் என் இல்லறத்திற்கு தகுதியானவர் இவர் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். கதீஜா அம்மா தான் முடிவு எடுக்கிறார். இந்த சமூகத்துக்கு கேளுங்களேன், இந்த 15 வயசு வித்தியாசம் இல்லறத்திற்கு சரியாகி வருமா? 2 முறை விதவையானவர் வாழ்க்கைக்கு ஒத்து வருவாரா? இந்த பெருமானாருடைய சுபாவமே நபியாக ஆகுவதற்கு முன்பு அனாதைகளுக்கும் விதவைகளுக்குமான போராட்ட களம் கண்டவர்கள். சொன்னாங்க, அஸ்ஸாஇ அலல் அர்மிலத்தி வல் மசாகின் கல் முஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ். யார் ஒரு சமூகத்துல யதீம்களுக்காக விதவை பெண்களுக்காக போராடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தவரை போன்று. நாமளும் மறுமணத்துல ஊக்குவிக்கிறது இல்லைங்க. இஸ்லாம் ஊக்குவிச்ச மாதிரி மறுமணம் எந்த அளவுக்கு பெருமானார் மறுமணம். ஏன்னா ஒரு ஆம்பளைய குடும்பம் இல்லாம இருந்தா லைட்டா டவுட்டோட பாக்குற உலகம். ஒரு பெண் விதவையாக வாழ்ந்தால் உறவுகளும் ஊரும் அவளை நிம்மதியாக இருக்கிறார். அவங்களுக்கு தெரியும், கட்டி கொடுத்த புள்ள வீட்டுக்கு திரும்பி வந்தால் அதனால் அந்த தாய் தகப்பனுடைய மனம் என்ன பாடுபடும். அது சும்மா மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டு வந்தா போகும். பக்கத்துல போய் சொல்லுவோம், புருஷனே இல்லையா, ஆடு ஆடு ஆடுறான். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது கேள்விப்படும் தந்தை தாயினுடைய மனம் எப்படி நோகும்? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வாய்ப்பை தரவே இல்லை. சஹாபாக்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னார்கள், போர்க்களத்தில் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள், வீடுகளில் கொத்து கொத்தா இறவைகள் இருப்பார்கள், ஒரு விதவையை உடனடியாக வாழ்ந்து கொடுங்கள். இது அவருடைய காலத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்லி இவங்க பெண்ணை தேடுறத விதவை பெண்களை தான் தேட ஆரம்பிச்சார். அதனால கன்னி பெண்கள் தேட ஆரம்பித்தார்கள். இப்ப பெருமானார் மறுபடியும் பிரச்சாரம் பண்ணாங்க, ஆக்கிரமான கன்னி பெண்களை கல்யாணம் முடிச்சுக்கலாமா இல்லையா? என்ன நான் எதுவுமே நீங்க தான் விதவைகள் தேங்க கூடாதுன்னு சொன்னீங்களே. விதவை ஒரே ஆங்கிள் பார்க்க கூடாது. இல்லைன்னு சொன்னா செக்சுவல் அப்படிங்கிறது மட்டுமே அல்ல, ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு. நம்ம மனைவி ஜவுளி கடைக்கு போறாங்க, இங்க இருக்க கோயம்புத்தூருக்கே போறாங்க, அவங்களை யாரும் பேசுறது இல்லையே. ஏன்னா இந்த பாதுகாப்பு இங்க இருக்கு. அதே விதவை பெண் வீட்டுக்கு வெளியே நின்றால் போதும், இந்த சமூகம் 1000 கற்பனைகளை அள்ளி வீசும். நல்ல மானமுள்ள பெண்ணாக இருந்தால் மனமொழிந்து போவார். பெண்களின் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். உடனடியாக இந்த அவருடைய காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுங்கள் என்று பெருமானார் சொல்லுல செய்து காண்பித்தார். அருமையான இல்லறம். கதீஜா அம்மா எப்படி கேட்கலாம்? பணிப்பெண்கிட்ட சொல்லி அவங்க பெரியத்தாட்ட போய் கேளு. அபூதாலிபுக்கு செய்தி வருகிறது. எல்லாரும் பெண்ணு தானே கேட்பாங்க. இந்த அம்மா மாப்பிள்ளை கேட்டு விடுச்சு, கட்டித்தராங்களா? நம்ம காலத்துல அது கரெக்ட். நான் பசங்கள்ட்ட கேட்பேன், உன்னை எந்த ஊர் கட்டி கொடுத்துருக்காங்க? என்ன மேற்பாளத்துக்கு எடுத்துக்கிறது. ஏன்னா அப்படி போயிடலாம், மண்டபத்தோட மாமனார் பின்னாடி போயிடலாம். சில பசங்க பாக்குறாங்க, என் மெக்கிச்சம்பா ஆச்சு, வீடு வாங்கி வண்டி வாங்கி எல்லாம் வாங்கி வச்ச ஒரு ரூல்ஸ் நம்மள கேட்கறாங்க. மாப்பிள்ளையோட இந்த வீட்டோட சூடு சொரணை எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த புள்ள அவனை எப்படி மதிக்கும் மட்டும் நீங்க ஆனால் பெருமானாருடைய வாழ்வு அப்படி அல்லவே. கேட்டு அனுப்பின பெருமானார் சொன்னாங்க, பெரியவங்க பார்த்து முடிவு. இந்த இடத்துல நான் சொல்லுவேன், இந்த லவ் மேரேஜ் மார்க்கம் அனுமதிக்காத ஒன்று. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதுவும் ஒரு வகையான விபச்சாரம். எந்த ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வாளே, அதுவும் விபச்சாரத்தினுடையதான். பெரியவர்களால் முடித்து வைக்கப்படுகிற திருமணங்களே பரக்கத்து நிறைந்தது. நாங்க இல்ல இந்த ஜெனரேஷன் சொல்லுங்க, அது எப்படி? நான் அவன் கேரக்டர் பார்த்து பழகணும், என்ன அவன் புரிஞ்சுக்கணும். அவன் ஏன்னா நீங்க இன்ன வரைக்கும் அந்த அம்மாவை வாடி போட்டு சொல்ல மாட்டேங்க. ஏமா அப்படித்தான் வீட்டுக்குள்ள அவரு எங்க இந்த 2 பாஷையில இந்த ஜெனரேஷன் டேய் அப்படிங்கிற யாரமா கூப்பிடுற புருஷனை தான் வரமிகூறிய ஒரு நாகரிகம். அது எங்க அவனுக்கு கோபத்தை ஊட்டுதுன்னா சபையில டேய் சுல்தான் டேய் அப்படின்னு போது, யாருமா திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட், 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓவரா படிக்க வச்சதனுடைய விளைவுகளை இந்த சமூகம் படிக்க வைக்கிறது தப்பில்ல, ஒழுக்கம் தவறாமை. பெரியவர்கள் பேசி முடிக்கிறார்கள். கதீஜா அம்மாவுக்கும் பெருமானாருக்கும்
அந்த அரபு சமூகத்தின் முறைப்படி, அதுவே இஸ்லாமிய மரபாக மாறிய முறைப்படி திருமணம் நடந்தது. சுபஹானல்லாஹ். பெரிய கோடீஸ்வரி, பெரிய கோடீஸ்வரி. ஆனால் பெருமானாரின் பரிசுத்தத்திற்கு அடிமையான பிறகு வாழ்க்கையில ஒரு தடவை கூட இந்த ஒவ்வாமை என்பது வந்ததே கிடையாது. அரபு சமூகத்துல பல திருமணங்கள் என்பது ரொம்ப சகஜம், காரண காரியம் எல்லாம் தேவையில்லை. பல திருமணங்கள் என்பது ரொம்ப சகஜம். ஆனால் பெருமானார் கதீஜா அம்மா அவருடைய இந்த இல்லற வாழ்வில் கதீஜா நாயகத்தினுடைய வஃபாத் வரைக்கும் பெருமானார் இன்னொரு திருமணம் முடிக்கல. முடிக்கிற வாய்ப்பு இருந்தது, முடிக்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் பெருமானார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா சொன்னாங்க, கைரு நிசாயில் ஆலமீன கதீஜா, உலக பெண்களில் ஆகச் சிறந்தவர் கதீஜா அம்மா. நான் சொல்றது சைக்காலஜிக்கலா நீங்க யோசிங்க. என்னை விட 15 வயது மூத்த பெண்மணி, இருமுறை இல்லறத்தில் ஈடுபட்ட அனுபவம் உள்ளவர், குழந்தை உள்ளவர், 25 வயது துடுக்கானவர், எங்கே ஒவ்வாமை இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அந்த பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்கும். மற்றவங்களுக்கு சொன்னாங்க, நீ கன்னி பெண்ணா முடிச்சுக்க, உன்னோட அவர் விளையாடுவார், அவரோடு நீ விளையாடலாம், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், எந்த குறையும் இல்லையே. சரி, இந்த திருமண வாழ்வுக்கு பிறகு பெருமானார் என்ன செய்தார்கள்? எல்லாம் விட்டுவிட்டார்கள். அல்லாஹ் அக்பர். நபித்துவத்தின் தொடக்க காலம் கதீஜா அம்மாவின் இல்லறத்தில் நடக்கிறது. சொன்னாங்க, மனசு சரியில்லை. எல்லாரும் ஊருக்குள்ள இப்ராஹிமின் மார்க்கம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விக்கிரக ஆராதனை புரிந்தாரா? நிர்வாணமாய் காபாவை வலம் வந்தாரா? இல்ல ஆடு மாடுகளை அறுத்து பலி கொடுத்தாரா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நானும் மக்காவில் படித்த பண்டிதர்கள் எல்லாம் தேடி பார்த்தேன், மனம் கொள்ளவில்லை. தனிமையை நாடி நான் ஹிராமலை பொருந்திற்கு போகிறேன். அந்த வைர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் கதீஜா அம்மா தன் கணவரை வழி அனுப்பி வைக்கிறார். இப்படி போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் சாமியாரா போறீங்க, துறவியா போறீங்க. அனுப்பினார்களே, இடையிடையே போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். எங்க உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க அந்த மலை இப்படித்தான் பார்க்க முடியும். ஏறி போனார்களே, அங்கிருந்த அனுபவத்திலே பயந்து வரும் பொழுது ஓடி வர்றாங்க. ஜம்மிலோனியா கதீஜா, கதீஜா போர்த்துங்கள், மரண பயம். அல்லாஹ் கொடுத்திருக்கான் பாருங்க. இந்த நபித்துவத்தை கிரகித்துக் கொள்ளுகிற ஒரு பக்குவம் அந்த கதீஜா என்ற பெண்ணுக்கு இருந்தது. அருமையாய் பெருமானாரை படுக்க வைத்து முதுகில் தட்டி கொடுத்து போர்வை போர்த்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க, வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, உங்களை எப்படி அல்லாஹ் கைவிடுமா? நீங்கள் எத்தீம்களுக்கு ஆதரவு தருகிறீர்கள், விதவைகளுக்கு வாழ்வு தந்தீர்கள், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். இது அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். போய் வண்டியில் விழுந்துட்டு வந்துட்டீங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப அம்மாவுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? கொள்ளையில உன மனுஷன் தொடர்ந்துட்டு வீட்டுக்கு வான்னு சொன்னா வண்டி எடுத்து போற எவ்வளவு பார்த்துட்டு எங்க விட்டானா முட்டை உழைச்சிட்டு வந்திருக்கான், அதோட நிக்காது. போட்டு அவங்க அக்காவுக்கு சொல்லு, போயிருந்தா கூட நம்ம சந்தோஷம். பெண்களுக்கான அணுகுமுறையை பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். கதீஜா அம்மா பாருங்க, ஆறுதல் சொல்லிவிட்டு தன்னுடைய உறவுக்காரர் பெரியவரை தேடி போய் இப்படி எல்லாம் என் கணவருக்கு நடக்கிறது ஆலோசனை கேட்கிறார்கள். அவர் வேதம் படித்தவர், அதனால சொன்னாரு, உன பயப்படுறதுல ஒண்ணு இல்ல. முந்தைய வேதத்தின் வழியாக நபிமார்களிடம் இந்த நாமூசின் ஒருத்தர் வந்திருக்காரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவராகத்தான் இருக்கும், உன் கணவருக்கு நல்லதே நடக்கும், பயப்பட வேண்டாம். பெருமானாருடைய நபித்துவத்தின் தொடக்கத்தை ஆதரவு கொடுத்தது கதீஜா அம்மா. அதுக்கு பிறகு பெருமானார் நிதானத்திற்கு வந்து அந்த நபித்துவத்தை அனுபவித்த போது முதல்ல யாரிடம் சொன்னார்கள்? கதீஜா அம்மாட்ட சொன்னார். அல்லாஹ் அக்பர். தாய்மார்களே, அல்லாஹ் விரும்பிய பெண்மணிகளில் உலகத்துல முதல் மூமின் கதீஜா அம்மா, முதல் தொழுகையாளி கதீஜா அம்மா,
முதலில் உதவை கற்றவர் கதீஜா அம்மா. எல்லா இடத்திலும் பெருமானாருக்கு பெரும் ஆதரவை தந்தார்கள். மக்கமா நகரில் ஊரே தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கணவன் மனைவியாக எழுந்து தொழுவார்கள். சுபஹானல்லாஹ். அப்பதான் இந்த சிறுவர் அலிநாயகம் பார்க்கிறாரு, வித்தியாசம் என்னமோ செய்யறாங்களே, இது என்னன்னு கேட்க பெருமானார் பக்குவமாய் சொல்ல, நான் போய் கத்தாட்ட சொல்றேன், வேண்டாம் நீ இஸ்லாத்தை ஏத்துக்காத, கொஞ்சம் பேசாம இரு. பெரும்பாக்கியம். உலகத்திலே கலிமா சொன்ன முதல் மூமின் கதீஜா அம்மா. அந்த இல்லறத்துல ஆன்மீகம் கலக்கிற பொழுது எந்த கசடுகளும் இல்லாமல் ஒரு பெரும் சிறந்த இல்லறத்தை பெருமானாரும் கதீஜா அம்மாவும் நடத்தினார்கள். பெருமானாருக்கு வருமானம் எல்லாம் கிடையாது, பின்பலம் கிடையாது, தந்தை வழி சொத்தும் கிடையாது, தாய் வழி சொத்தும் கிடையாது. எப்படி ஒரு மனைவி ஏற்றுக்கொள்வார்? அவரோட பிரஸ்டீஜ் என்னவா இருக்கும்னா, உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க. ஆனா பெண்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, வீட்டுல என்ன பண்றாங்க, ஹவுஸ் ஹவுஸ். வீட்டுக்காரர் வீட்டுல தானே இருக்கணும். காலங்கள் மாறுகிறது. ஆனால் பெருமானாரை ஒருபோதும் குறைத்து எந்த பெண்ணும் தன் கணவனை குறைத்து மதிப்பிடக் கூடாது. சும்மா இருப்பான் கொஞ்ச நாளைக்கு, ஒரு திடீர்னு அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஜம்முன்னு வேலை ஏறிடுவான். அன்னைக்கு என்ன செய்வார் இல்லையா? சிறந்த மூமியான பெண்களின் அடையாளங்களை பெருமானார் சொல்லும் பொழுது கணவனுடைய வருமானத்திற்கு தகுந்து செலவழிக்கக்கூடிய பெண்கள் நான் தலையை பிச்சுக்கிறான். இந்த அம்மா கொடுக்குற லிஸ்ட பார்த்தா ரீசார்ஜுக்கு மட்டும் 6000 ரூபாய். நான் இப்ப வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன், நம்ம ஆட்சிக்கு வந்தா முதல் தீர்மானம் என்னன்னா, வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்கணும். அவ்வளவு டிராபிக். வீட்டுக்கு 10 வாகனம் வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் பைக்கு, எல்லாத்துக்கும் காரு. ரோடே கபிரிஸ்தான் மாதிரி இருக்கு. எல்லாம் மேட்டுப்பாளையம் போவோமா, கபிரிஸ்தான் போவோமா, அதுல எவன் தான் குடிச்சிட்டு வரலாம், என்ன முன்னாடி கரெக்டா போட்டுவோம், பின்னாடி. சிறந்த மனைவி பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, தொழுவது, நோன் இதோடு சேர்த்து பெண்ணுக்கு சொன்னது என்ன தெரியுமா, கணவனின் பொருத்தத்தை பெற்றவனாக. அங்க தொடங்கின வாழ்க்கை. கதீஜா நாயகத்தினுடைய வஃபாத்தின் பொழுது அவ்வளவு கண்கள் படித்தது. உலகத்திலே சொல்லிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போனேன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு என் சலாமை சொல்லினார். தான் இறங்கி அடக்கம் செய்தார்கள். அப்புறம்தான் சமூகத்தின் நலன் கருதி ஒவ்வொரு பெண்ணாக திருமணம் முடித்தாங்க. அதுல பெருவாரியான எல்லா பெண்களுமே விதவைகள், ஆயிஷா நாயகத்தை தவிர. ஆயிஷா நாயகத்தை அந்த சிறு வயதிலே திருமணம் முடிப்பதற்கான ஒரு பெரும் காரணம் என்னன்னா, சித்திக் நாயகத்தினுடைய ஆசை. இன்னைக்கு இந்த பாசிச பயங்கரவாதிகள் இதையெல்லாம் எடுத்து விமர்சனம் பேசிட்டு இருக்கிறான் இல்லையா? அந்த தகப்பனுக்கு தெரியாதா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெரும் அறிவை உம்மத்திற்கு பயன்படுத்துவதற்காக அங்கீகாரத்தோடு அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டார்கள். 2400 ஹதீசுகளை உலகத்திற்கு சமர்ப்பித்தவர், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், தன்னுடைய 73 வயது வரையிலும் ஆசிரியராக இருந்தவர்கள். ஆயிஷா நாயகத்தை படிச்ச சஹாபாக்களை பார்த்தா புருவ ரோமங்கள் எல்லாம் நரைத்து போனது. அவங்க எல்லாம் திரைக்கு பின்னாடி இருந்து மார்க்கம் சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமானாரிடம் இருந்து அழகா சொன்னாங்க, இந்த சின்னஞ்சிறுமியிடம் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பெரும் சுமைகளை தன் மனைவியின் வழியாக உலகத்திற்கு தந்தவர்கள் பெருமானார். இந்த இல்லறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரி, இப்ப பாருங்க பெருமானாருக்கு 25, கதீஜா நாயகத்துக்கு 40, பெருமானாருக்கு 52, ஆயிஷா நாயகத்துக்கு 6. இது எங்கே உங்களுக்கு பிரச்சனையானது? பிரச்சனை யார் சொல்லி இருக்கணும்? ஆயிஷா நாயகம் சொல்லி இருக்கணும். ஆயிஷா நாயகத்திடம் கேட்கிறார்கள், உங்களை விட 48 ஆண்டுகள் முதியவரை என் கணவரை நான் பொருந்திக் கொண்டேனே. பெருமானாரை ரசூலாக பார்த்து மகிழ்ந்த அந்த பெண் சொல்றாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, குர்ஆனை வாசித்தவர் பெருமானாரை பார்த்தார், பெருமானாரை பார்த்தவர் குர்ஆனை வாசித்தார். இதை விட சான்று உலகத்துல ஒரு இடத்திலும் சொச்சமான வார்த்தை ஆயிஷா நாயகி சொல்ல.
அதிகபட்சமாக இல்லறத்தின் நிகழ்வுகளை சொன்னவர்கள் ஆயிஷா சொல்றாங்க. நானும் பெருமானாரும் ஒரே பாத்திரத்தில் குடிப்போம். அந்யோன்யம் அந்யோன்யம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு போய் ட்ரை பண்ணுங்க. சவரை திறந்து விட்டு நின்று பாருங்க. கோடு கெட்ட மனுஷன் இப்ப போய் ஞானம் வந்திருக்கு, அப்ப தந்திருக்கு, அப்ப தெரியாத பயன் கேட்கலையே. அந்த நெருக்கம் இதெல்லாம் நல்லா பாருங்க. லாஜிக்கான வாழ்க்கை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இவரு ஆபீசர் அதே மைண்ட் செட்டப்ல எடுத்துட்டு வருவார். ஏய் பாத்தீமா என்னவா டீ கொண்டா வேலைக்காரி மாதிரியே நடத்துவார். அப்புறம் மகிழ்ச்சிக்கு போய் கொஞ்சுவார். சரியா யோ எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குங்கய்யா. வேறு மிலிட்டரி மாதிரியே வீட்டுக்குள்ள வந்து மிரட்டுறது சாயந்தரமான. இதையும் பெருமானார் சொல்றாங்க, மனைவியிடம் கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள், கடைசி நேரத்தில் கெஞ்ச வேண்டியது வரும் சொன்னாங்க. இது ஒரு அழகான வாழ்க்கை முறை. எங்க சர்வலோகத்து இறை தூதர் பக்திமயமான வாழ்க்கை. அந்த இல்லறத்துக்குள்ள போய் பார்க்கிறோம். ஒரே பாத்திரத்தில் குடிக்கிறார்கள், ஒரே போர்வைக்குள் படுத்திருப்போம். அந்த நெருக்கம், அந்த அந்நியம் எங்க வேணுமோ அங்க இருக்கணும். இவரு சொல்வார், பாரு உட்கார ஏதாவது நினைச்சுக்குவான், நான் முன்னாடி போறேன், பத்தடி பின்னாடி வா. அது எத்தனை மாதிரி போயிட்டு இருக்குங்க. நான் சொல்றேன், புருஷ கொண்டாடி ஒன்னா நடந்து போனா என்ன பிரச்சனை? பிரஸ்டீஜ் பாதிக்கும். ஒண்ணும் கிடையாது. ஒரே போர்வைக்குள் படுத்திருந்தோம். இந்த உமிழ்நீர் பரிமாற்றம் இருக்கா இல்லையா, சலைவா சலைவா, அந்த உமிழ்நீர் பரிமாற்றத்தில் பாசம் பெருகும். பாந்திர போடுறவனா இருந்தா கேன்சர் பெருகும். ஆமா, இவன் துப்புற இடம் அதுவா இருக்கும். உமிழ்நீர் பரிமாற்றங்கள் பெருமானார் அதிகம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அன்பு வரும் என்று சொன்னார்கள். ஒரு செய்சா பாக்குறீங்க, இந்த அஜித் என்ன மாறியாலாம் போறாரு. ஆமா, இல்லறத்திற்குள் நுழைந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த மனைவி, வாழ்க்கைப்பட்ட இந்த மனைவி துனியாவோடு முடிவதில்லையே, சொர்க்கத்திலும் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும்னா இந்த நெருக்கத்தை கற்றுத்தந்தார்கள். இவ்வளவு பெரிய நபிங்க, இவ்வளவு பெரிய உம்மத்தை கட்டமைச்சாங்க. மனைவி கிட்ட பேசும்போது, ஈஷா ஓட்ட பந்தயம் வைக்கலாமா? அந்த வயசுக்கான உணர்வுக்கான இறங்கி வந்து கேட்கிறாங்க. சந்தோஷம் ஐஷா. நாரடி நாயகங்க ரெண்டு பேரும் ஓடுகிறார்கள். இந்த வயசு வித்தியாசம் நீங்க பாத்தீங்க. இருவரும் ஓடுகிறார்கள். பெருமானார் ஜெயிச்சிடுறாங்க. அதான் நான் சொன்னேன், 100 ஆண்களுடைய பலம் மிக்கவர்கள் பெருமானார். ஜெயிச்சவனா ஐஷா நாயகத்தின் முகம். அது கொஞ்ச நாள் கேப் விட்டு மீண்டும் பெருமானார் கேட்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா? ஐஷா நாயகத்துக்கு கொஞ்சம் உணர்ச்சி அதிகமாயிருச்சு. இந்த தடவை ஜெயிச்சிடணும். ஓடுகிறார்கள். இப்பொழுதும் பெருமானார் தான் ஜெயிக்கிறார்கள். ஆனால் ஓடுவதை போல பாசாங்கு செய்து தன் மனைவி ஓட விட்டு ஆயிஷா நாயகி ஜெயிச்சவன ஜெயிச்சுட்டே அப்படின்னு சந்தோஷப்படும் போது பெருமானார் சொன்னாங்க, அன்னைக்கு நான் ஜெயிச்ச, இன்னைக்கு நீ ஜெயிச்ச, சரியா போச்சு. காலையில பேசினாம ஒரு கொண்டாட்டி ஓட. ஜமாத் என்ன செய்யும் தெரியுமா? பேஷ்மாமிடம் ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால், கொண்டாட்டியோட தெருவில் ஓடிக்கொண்டிருப்பதினால் அவரை பள்ளிவாசலை விட்டு நிறுத்துகிறோம். அவரு ஹதீஸ் கொண்டு, ஹதீஸ்லாம் அந்த பக்கம் வைங்க நிறுத்து. நீங்க ஓடுங்க, என் கொண்டாட்டி கூட தான் ஓடுன. அது எப்படி ஓடலாம்? நல்லா இருக்கு. அதல்ல பிரச்சனை அல்ல. மனைவியினுடைய உணர்வுகளுக்கு மரியாதை தருகிற பெருமானார். சரிங்க, சில பேர் சொல்லுவோம், தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கிற தலா கட்டுறோம், கிறுக்க, இப்படியே பேசுறது கண்டிஷன்ங்கிற பேர்ல இபாதத்து கண்ணெழுச்சியாக வரணும். பெருமானாருடைய வரலாற்றிலே அந்த வீடு, ஆயிஷா நாயகத்தினுடைய வீடு, 2 பேர் படுக்கலாம், ஆனால் எழுந்து தொழ முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் கடமைகளை அடுத்த ராத்திரியில் நிறைவேற்றுவது பெருமானாருக்கு நிகர் யாருமே இல்லை. எழுந்து தொழுவார்கள். தம் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. மனைவியே இவர் எந்திரிச்சிட்டாருன்னா எனக்கு வீட்டுல பதில் தான். எல்லாம் பார்ப்பாங்க. இந்த சனியை முடிக்கிறத விட தூங்கலாமே. இது ஒரு சுண்ணத்துங்க. எழுகிறார்கள் பெருமானார். ஒது செய்துவிட்டு அமைதியாய் தான் தொழுகிறார்கள்.
சஜிதா செய்ய முடியாது. மனைவி கால் நீட்டு படுத்திருக்கிறார்கள். மென்மையால் அந்த காலை மடக்கி சுஜூது செய்கிறார்கள். சுஜூதிலிருந்து எழுகிற பொழுது அந்த காலை மீண்டும் நீட்டி வைத்து விட்டு மனைவி உறக்கத்திற்கு வாதித்து வரக்கூடாது. என்ன அன்பு, என்ன அன்பு! நம் இல்லறத்தில் இப்படி கவனித்ததுண்டா? சொல்லுங்களேன். எப்படி இந்த ஒவ்வாம மனைவிக்கு ஊட்டி விடுவது சதக்கானாக வருமா? இவன் போய் ஊட்டியிலே விட்டு போட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். போய் ஊட்டி விடுறதா அது நினைச்சிருக்கும். இந்த மனுஷனுக்கு ஊட்டி விடுறதுக்கு பக்கத்தில் இருக்காரு, நல்லவரா இருக்காரு, அவர் வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஊட்டி விடு. இந்த பாச நெருக்கம் ஒரு பாத்திரத்தில் சாப்பிடுவது, ஊட்டி விடுவது. ஆயிஷா நாயகம் குளித்து வைத்த கிளாஸை எடுத்து எந்த இடத்துல வாய் வச்சாங்களோ அங்கேயே வச்சு பெருமானார் குடிப்பார்கள். நாம நீட்ட எடுத்து கட்சிக்குள்ள அப்பவே அந்த அம்மா புரிஞ்சுக்கும். வச்சிருந்தா வனவன் எச்சியை தொடச்சிட்டு இப்படி குடிக்கிறாங்க. யதார்த்தம். எந்த இடத்தில் வாய் வைத்து கொடுத்தார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 9 மனைவிமார்களுக்கு வீடு கொடுத்தார்கள். ஆண்டுக்கான செலவினங்கள் கொடுத்தார்கள். வஃபாத்தினுடைய நேரத்திலே 9 பேர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் பெருமானாருக்கு நிகராக காதலித்தவர்கள். ஒரு வரலாற்றை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா உதைபியா இது உம்ரத்துல் கதாவில பெருமானார் திருமணம் முடித்து அப்படியே அழைத்து வருகிற பொழுது மக்காவுடைய புறநகர் பகுதி மதீனாவுடைய வழியில ஷரீப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, நம்பாரியா இப்படி இருக்கு. நடு பைபாசல அந்த அம்மாவுடைய கபர் இருக்கு. நடு பைபாசல கதீஜாமா மக்கால ஜன்னத்துல் முஅல்லால அடக்கப்பட்டிருக்காங்க. மற்றெல்லா மனைவிமார்களும் ஜன்னத்துல் பக்கீல. மதீனாவில் மரணித்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வசீல் செஞ்சுட்டு போறாங்க. என்ன இங்க அடக்கிடாதீங்க, நபாரியாங்கிற இடத்துல அடக்குங்க. காரணத்தை சொல்றாங்க. நான் காரணத்தை சொல்லட்டுமா? உம்ரத்துல் கலாவில் மனமுடித்த பெருமானார் நாங்க கிளம்பி வர்ற போது எங்களுடைய முதல் வாழ்க்கை தொடக்கம் அந்த இடத்துல நடந்துச்சு. ஜன்னத்துல் பக்கீயில் அடங்குவதை விட என் வாழ்க்கை நபியோடு தொடங்கிய இடத்தில் அடங்குவதை பாக்கியம் என நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். நாம போய் மதீனால நின்று எனக்கு ஜன்னத்துல் பக்கீல கபிரிஸ்தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். கிடைத்த வாய்ப்பை தன் இல்லறம் தொடங்கிய அந்த பேரின்பத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 விழுக்காடு அத்தனை பேர்களின் திருப்திகரமாக வாழ வைத்தது அடையாளம் என்ன தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்தில் அழைத்து கேட்கிறார், மே கையெழுத்து விட்டியா அல்லாஹ், என் சக்திக்கு உட்பட்டு நீ அமானிதமாக தந்த என் மனைவிமார்களை நிறைவாக வாழ வைத்திருக்கிறேன். என்னையும் அறியாமல் நடந்த குறைகளுக்கு நீ பொருத்தப்பட வேண்டும். நீங்க எல்லாம் பொருந்திக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஒரு மனைவி கூட பொருந்திக்கிறேன்னு சொல்லல, அரசர்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்றுதான் சொன்னார்கள். தமிழ்நாட்டுல முன்னாடி ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. ஆம்பளை மூத்தா போயிட்டு அந்த அம்மாவை பிடிச்சிட்டு வருவான், முக்காடை போட்டு கொண்டு வந்து மன்னிச்சுதான் சொல்லு. அந்த அம்மா சொல்ல வைப்பாங்க. அந்த அம்மா என்ன சொல்லும், மகிழ் தராம வாழ்ந்துட்டீங்க, நான் மன்னிச்சுட்டேன். எங்க ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல எழுதுறது 500 ரூபாய் தான் எழுதுவான். அந்த தவணைன்னு எழுதிடுவான். இந்த தவணைக்கு கியாமத்துன்னு அர்த்தம் வச்சிருக்காங்க. இப்பதான் விழிப்புணர்வு வருது. மகர் எங்க முத்தோடு கேட்கிறார். கரெக்டா? அந்த அம்மாட்ட ஏன்னா மகிழ் சொல்லணும். மகிழ் தரமாட்டேன்னு சொன்னாலும் மகிழ் விசனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குடும்பத்துல வளமையில எவ்வளவு மழை போடுறாங்களோ அது கொடுத்துதான் ஆகணும். இல்லாத வாழ்வு ஹராம் ஆகிரும். அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போய் சேர்ந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மார்க்க கடமை இருக்கா இல்லையா, அது கிளம்பியா இருக்கும். நீங்க தராம போயிட்டு இங்க மகரு நான் மன்னிச்சிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்கள் அத்தனை பேர்களுக்கும் 400 திர்ஹம்களுக்கு மேல் மகர் போட்டார்கள். வலிமா விருந்து வைத்தார்கள். சுபிட்சமான வாழ்வு. பெருமானாரோட பயணிக்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள் இருந்ததான்னு சொன்னா நம்ம வீடு மாதிரி அங்கும் இருந்தது. அங்கும் இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பாடத்தை சொல்றான். எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. காசு 10 கொடுக்கிற காசு 10. 9 பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. என்னடா ரொம்ப போச்சு, அல்லாஹ் விட்டாங்க. என் குடும்பத்து பஞ்சாயத்தை நீயே தீர்த்து வை. ஜிப்ரீல் வந்தார். குர்ஆனுடைய வசனம், யா அய்யுஹன் நபி குல் யா சுவாஜி, உங்க மனைவிமாரெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, துனியா வேண்டுமா நான் வேணுமா? துனியா வேணுமா?
இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வஸீனதா ஃபதஆலை. காசு வேணும்னா வாங்க, எல்லாத்துக்கும் நிறைவா காசு தரான், எல்லாத்தையும் தலாக் விட்டுரும் போயிடும். வைன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தால் ஆখিরা. அல்லாஹ் ரசூல் மறுமை வேணுமா, இந்த வாழ்க்கை நீங்க பொருந்திக்கணும். பஞ்சாயத்து யார் பண்ணா சொல்லுங்க? பஞ்சாயத்து யார் பண்ணா? அல்லாஹ் தான் பண்ணா. சரியா? இந்த முதல் செய்தி ஆயிஷா நாயகத்தை சொல்றாங்க. 2 சாய்ஸ் தொடு. ஆயிஷா நாயகன் நீட்டா நினைச்சிட்டாங்க, எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் வேணும், காசு பணமே வேணான்ட்டாங்க. வேணான்ட்டாங்களா? ஆயிஷா நாயகத்துக்கு ஒரு ஆசை, நான் எங்கிட்ட கேட்ட மாதிரி மற்ற மனைவிமார்கிட்ட கேட்கலாம், எல்லா காசு வாங்கி போகும், நான் மட்டும் உங்க நபிய மனைவியா இருப்பேன். அல்லாஹ் ரசூல் எல்லோருக்கும் சொன்னார்கள், பெருங்கணக்கார பெண்கள் அவர்கள் சொர்க்கவாதிகள், நமக்கு தாய்மார்கள் எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் தான் வேணும். அப்போ குடும்பத்துல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இயல்பு. ஆனா இப்ப இந்த ஜெனரேஷன் அவன் சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்களேன், அதான் தலாக் கொடுக்கிற பழக்கம்லாம் இப்ப இல்ல, குலா. அது இந்த நிர்வாகிகள் என்ன வழங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. புள்ள குலா கொடுத்துருச்சு, இவனை கொலை கொடுத்துறாங்க. பொறுமை இல்ல. மாப்பிளைக்கு வேலை போயிருச்சுன்னா பொண்ணோட அத்தாவே சொல்றாரு, வேலை வெட்டி இல்லாதவங்க வேற ஒருத்தர் கட்டி வைக்கிறார். இல்லற வாழ்க்கை இனிமையானது, பெருமானாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீண்ட வரலாறுகளுக்கு சொந்தமான பெருமானாருடைய வழிகாட்டும் அந்த வாழ்க்கையை இந்த தலைமுறை வாசிக்க வேண்டும். நிதானத்தோடும் பொறுமையோடும் இங்கு தொடங்கி வைக்கப்பட்ட இல்லறம் சொர்க்கத்திலும் தொடர வேண்டும். உதுகுலுல் ஜன்னத அன்தும் அஸ்வாஜுகும் துஅமரூன். அப்படி மரபு சார்ந்த பெருமானாரின் இல்லறத்தை நமது இல்லறமாக மாற்றிக்கொண்டு உள்ளதை கொண்டு போதுமாக்கி கிடைத்ததை பொருந்திக் கொண்டு இன்பமாய் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு மீலாது பெருவிழா 12 நாள் தொடர் பயண நிகழ்ச்சி 13 நாட்களாக தொடரும். 16/9/2024 மீலாது பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டது. பெரிய சரியாக தெரியாத காரணத்தினால் தலைமை காட்சி உத்தரவுப்படியும் ஆசிரியருடைய அறிவிப்பின்படியும் 17/9/2024 அன்று செவ்வாய்க்கிழமை தான் மீலாது பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்திலும் 17/9/2024 செவ்வாய்க்கிழமை காலை மீலாது பெருநாள் பக்த பாசா ஆலமாய ஊர்வலத்துடன் இன்ஷா அல்லாஹ் அன்று நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்று நாளை மறுநாள் 3 நாட்கள் பயணம் தொடரும். 13 நாட்களாக இந்த மீலாது பெருநாள் கொண்டாடப்படும். இன்ஷா அல்லாஹ் நாளை வசீலா மகாமே மஹமூத் கவுல் கௌசர் என்ற தலைப்பில் மிக அற்புதமான பயானை ஹஜ்ரத் அவர்கள் நாளை தொடர்வார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய மஜ்லிஸ் ஹஜ்ரத் அவர்கள் துஆவுடன் நிறைவேறும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த உம்மத்தின் பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் வாழும் தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்குமான இல்லற சான்றுகளை பெருமானாரிடமிருந்து கற்றுக்கொள்கிற உம்மத்தாக எங்களை வாழவே ரஹ்மானே. உனது ஹபீபனுடைய இல்லற வாழ்வை இந்த உம்மத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். நஸ்ரானிகள் யஹூதிகளுடைய இல்லற வழிகாட்டுதலை விட்டும் இந்த உம்மத்தை நீ பாதுகாத்து விட ரஹ்மானே. போலியான வாழ்க்கை முறைகளில் இருந்து நிஜமான வாழ்க்கையின் பக்கம் திரும்புவதற்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ். பொறுமையான நிதானமான விட்டு கொடுத்து அனுசரித்து கண்ணியத்தோடு இல்லறத்தை சிறப்பாய் நடத்துகிற பக்குவத்தை பெருமானாரிடமிருந்து பயின்று வாழ்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற தௌஃபீத்தை இந்த மீலாது மஜ்லிஸின் பரக்கத்தினால் வழங்கிட ரஹ்மானே. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு